பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு ஊழியக்காரர் மூலமாக இந்த ஆலோசனை வரலாம், பெற்றோர் மூலமாக ஆலோசனை வரலாம். எந்த இடத்துல வந்தாலும் தேவ ஆலோசனைக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. அந்த ஆலோசனை உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். மதியீனனுடைய வழி என் விருப்பத்துக்கு ஏற்றபடி, என் கண்கள் விரும்புகிறபடி, இளைய குமாரன் தன் கண்கள் விரும்புகிறபடி ஓடுறான், தன் இஷ்டப்படி ஓடுறான். ஏசா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாம அவன் பார்வையின்படி, அவன் விருப்பத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் யாக்கோபு தகப்பன் தாயினுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறான். அவங்க ஆலோசனையின்படி போறது வனாந்திரம் தான். அம்மா அப்பா பேச்சை கேட்டு நான் போறேன், பேர் சபா வனாந்திரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி யாக்கோபு கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஆலோசனையை கேட்டு அந்த மகன் கடந்து செல்லுகிறார். வானத்தின் வாசலாய் என் தேவன் சந்திக்கிறார். இந்த நாள்ல தேவ ஆலோசனை உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பாருங்க. ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறீங்க. ஒரு நாள் சண்டே சர்வீஸுக்கு போறோம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஆலோசனை கடந்து வரும். ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அருமையான தேவ பிள்ளை, நான் எடுக்க வேண்டிய என்ன கோர்ஸ் எடுக்கணும், இந்த கோர்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லி அவங்க இருதயத்தில் மிகுந்த கேள்வியோடு வர்றாங்க. அந்த தேவ செய்தியின் மத்தியில அவங்க என்ன கோர்ஸை குறித்து யோசித்து கொண்டிருந்தாங்களோ அந்த கோர்ஸினுடைய பெயரை சொல்லி நான் சொன்ன பொழுது முழுமையாய் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாங்க. சண்டே மெசேஜ்ல உங்களுக்கு தேவ ஆலோசனை கடந்து வரும். தேவ ஊழியர் உங்களோடு பேசுகிறதுல தேவனுடைய ஆலோசனை கடந்து வரும். பெற்றோர் உங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபித்து கொடுக்கிற ஆலோசனையில தேவனுடைய சித்தம் கடந்து வரும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். தயவு செய்து ஆலோசனைக்கு செவி கொடுக்காம போயிடாதீங்க. இந்த ஆலோசனை கேட்டா நான் இந்த வனாந்திரத்துல நடந்து போக யாக்கோபு அப்படி நினைச்சு அந்த ஆலோசனை, பெற்றோர் கொடுத்த ஆலோசனை எடுக்காமல் போயிருந்தால் அந்த பேசபா வனாந்திரத்துல என் தேவனுடைய அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்காது. தேவன் உங்களை சந்திக்கணும், அவர் உங்க கூடவே வரணும், நீங்க போற எல்லா இடத்திலும் இருக்கணும், அவர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில செய்யணும். அதற்கு தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஒரு மகனாய் மகளாய் நீங்கள் இருக்கிற பொழுது, when you are ready to listen to God's counsel, then God will bless you with the wisdom. தேவ ஞானம் எப்ப நிரப்பும் பாஸ்டர்? ஆலோசனைக்கு செவி கொடுங்க, ஆலோசனைக்கு செவி கொடுங்க. தேவனுடைய ஊழியத்துல ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மகன் மிகுந்த கஷ்டத்துல கடந்து போய் கொண்டிருந்தார். மிகுந்த கிரெடிட் கார்டுல அவருக்கு பெரிய போராட்டம். தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்த நடத்துதல்படி அவருக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தேன். அந்த ஆலோசனை அவர் பின்பற்றினார். ஒரு சில வருடங்கள்ல எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அற்புதமா அந்த குடும்பத்தை இந்த நாள்ல ஆசீர்வாதத்தை ரெகபோத்துல உத்தமமா சாட்சியாய் ஆண்டு வைத்து இருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். இன்னைக்கு ஆலோசனை நீங்க செவி கொடுத்தா ஆண்டவர் உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். அதே வேளையில ஒரு சிலருக்கு எத்தனையோ ஆலோசனை கொடுத்திருக்கிற அந்த ஆலோசனை அவங்க பின்பற்றாதபடி, கேட்டும் கேட்காமலும் அதை பயன்படுத்தாதபடி இருக்கிறாங்க. ஆசீர்வாத குறைச்சலை அந்த பாதையில பார்க்கிறேன். இன்னைக்கு தேவ ஆலோசனை உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வந்தாலோ தயவு செய்து தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால் உங்களை நிரப்புவார். உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படியாய் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உயர்த்தட்டும், மென்மேலும் பெருக செய்யட்டும். God bless you.